இல்லை நல்லபடியாக அமைஞ்சதுன்னா வட சென்னை நோக்கி தான் அடுத்த பயணம். அதெல்லாம் பிஸ்னஸ் டாக்ஸ் சார். நாடக காதல்ன்றது தான் நம்ம சொல்லியிருக்க மெயின் மேட்ரு. இந்த காவியம் நவீனம் அப்படின்றதெல்லாம் வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். சம்பவம்லாம் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துருப்பாங்க. வெளியே ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை அது. இப்போ அதுக்கான களம் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக அதுவும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் வரப்போகுது அடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் காலை 8 மணி சிறப்பு காட்சிக்கு வந்திருக்கோம். எதிர்பார்க்கல இப்படி ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூவி, அதுவும் ஒரு 50 lakhஸில் எடுத்த ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூவிக்கு காலையில் 8 மணி காட்சி கிடைக்கும். அது ஹவுஸ்ஃபுல்லாகும். இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் 3 காட்சி போட்டிருக்காங்க. மப்சல் ஒரு 10 காட்சி போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நேற்று நடந்த ப்ரெஸ் ஷோலையும் நல்ல ரிவ்யூ. காலையில் எச் ராஜா சார், ஈவினிங் மருத்துவர் ராமதாஸ் ஐயா எல்லோரும் பார்த்து பாராட்டினாங்க படத்தை. பயங்கரமாக பாராட்டினது இல்லாமல் மீடியா முன்னாடின்னு பேட்டியும் கொடுத்தாங்க. இது வந்து பொதுமக்களும் பெற்றோர் தன்னோட பொண்ணோட போய் படம் பார்க்கணுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் எனக்கு கொடுத்த இந்த சப்போர்ட் வந்து அன்இமேஜினபிள். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய டேரக்டர் இல்லை, எங்கள் படத்தில் இருக்க ஹீரோ ரொம்ப தெரிஞ்ச முகம் இல்லை, ரொம்ப புது டீம். அது இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இப்படி பண்ண படத்துக்கு ஒரு 350 தேட்டர் கிடச்சி அவ்வளோ தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் புக்கிங்ஸாக போயிட்டுருக்குதுன்றது, நாங்கள் சொல்ல வந்த கண்டென்ட் கரெக்டாக போய் மக்களுக்கு சேர்ந்துருக்குன்றது தான் நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ சென்னையில் இருக்க மக்கள் இந்த படத்தை போய் இன்னும் தேடி பார்க்கணும். சென்னை ஃபேக் வெட்டிங் ராக்கெட்னு கூகுள் பண்ணி பாருங்கள். 2013-14 எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் படம் எடுத்துருக்கோம் தெரிய வரும். ஸோ சென்னையில் வந்து இது இன்னும் பூம் பண்ணால் தான் இது வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சேரும். நாங்கள் சொல்லியிருக்க ஒரு ஆக்டே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ நாளைக்கு சென்னையில் இருக்கவங்க கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை. தேங்க்யூ யூடியூபர்ஸ், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் எல்லாருக்கும். சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன், ரொம்ப பயஸ்டாக படம் பார்க்காமலே அவங்க இஷ்டத்துக்கும் ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாமல் மக்கள் படம் பார்த்துட்டு என்ன பைட் சொல்கிறாங்க, படம் பார்த்தவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் படம் பார்க்கணும். இது எந்த கேஸ்ட் பயஸ்டு மூவியும் கிடையாது. எந்த கேஸ்ட்டையும் வச்சு பெருசாக அப்படி எடுக்கல. நடந்த ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியே சொல்லியிருக்கேன் களத்தில். அது மேரேஜ் பற்றி பேசுனதால சில இடங்களில் கேஸ்ட் டச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஃபில்ம் மேக்கராக. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 நாளில் அடுத்தடுத்து நிறைய புது விஷயங்கள் எதிர்பார்க்குறேன். இது ஒரு புது கேட் ஓப்பனர், ஐ ஓப்பனராக தமிழ் சினிமாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை நிச்சயமாக எதிர்பார்க்கல. ஒரு 8 மணி ஷோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் டீமும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் முதல்ல சொன்னல யூடியூப் சேனலில் தான் படம் ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலை வரும்னு. இந்த ட்ரெய்லருக்கு கிடைச்ச ரீச் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இறங்கி கள்ள மாடலைன்னா இது இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருக்காது. அண்ட் 50 lakhs வியூவர்ஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கிடச்சிருக்குது. ஸோ அது அப்படியே தேட்டர் கன்வெர்ட் ஆகிறப்போ அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் பிஸ்னஸ் டாக்ஸ் சார். நாடக காதல்ன்றது தான் நம்ம சொல்லியிருக்க மெயின் மேட்ரு. இந்த காவியம் நவீனம் அப்படின்றதெல்லாம் வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அது சினிமாவில் மக்களை ஈர்க்கிறது தானே சினிமா. படம் பார்க்க உள்ளே வாங்கின எதை நோக்கி நான் கூப்பிடணுமோ அதுக்காக யூஸ் பண்ண டாக்ல அது கரெக்டாக இப்போ ரீச் ஆகிருக்கு. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துருப்பாங்க. வெளியே இருக்கிற ஒரு பொது சபையிலேருந்து பொது ஜனமாக நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அந்த நவீன நாடக காதல் காவியம்னா என்னென்னு. அதான் சார், சினிமாவுக்கு பட்ஜெட் மேட்ரு கிடையாது, கண்டென்ட் தான் மேட்ரு. இது வந்து ரெட் ஹீலியமில் மனோஜ் நாராயணன் கேமராமேன் சார் கேரளாலேருந்து பண்ணியிருக்காரு. படம் பார்த்தவங்க விஷுவல்ஸ் பார்த்துட்டு 2 கோடி இருக்கும் குறையாமல் அப்படின்னு தான் என்கிட்ட நேற்று ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க. ஸோ பட்ஜெட் டசன்ட் மேட்டர் சார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, மொபைலில் கூட நீங்கள் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். எத்தனை ஷார்ட் ஃபிலிம் மொபைலில் எடுத்து அவார்டில் ஸ்டேஜில் தான் ஏறியிருக்காங்க டேரக்டர். ஸோ இதுக்கப்புறம் மொபைல் மேட்ரு கிடையாது, கண்டென்ட் மேட்டர்ஸ். தேங்க்யூ. அடுத்து வந்து வட சென்னையில் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தான் பண்ணுறதா இருக்கும். ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா வட சென்னை நோக்கி தான் அடுத்த பயணம். ஏன்னா நான் பிறந்த ஊர் அது. ஸோ ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை அது. அதை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஃபிஷர்மேன் ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் ஷூட் பண்ணோன்னா கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ் வேணும். ஒரு நாளைக்கு பர்மிஷனே 90,000 நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அதுக்கு ஜெயிச்சா தான் அங்கே போக முடியும். இப்போ அதுக்கான களம் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக அதுவும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் வரப்போகுது அடுத்து. தேங்க்யூ தான். இந்த யூடியூபர்ஸ், ப்ரெஸ், மீடியா, நான் சொல்கிற சில விஷயங்களை உண்மையாக நேர்மையாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குற வரைக்கும் என்ன மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஜெயிப்பாங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாக கண்டென்ட் கொண்டு வருவாங்க மக்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.